Good evening students. இன்றைக்கி நான் உங்களுக்கு 5.5 எக்ஸசைஸில் செகண்ட் கொஷின் 120 டிகிரி எப்படி வரையிறதுன்றதை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நேற்று எப்படி 60 டிகிரி வரைஞ்சிங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இப்போ இங்கேயும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு செய்ய போகிறீங்க. இது இப்போ 120 டிகிரி இல்லையா, அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்னால் நம்ம பாயிண்ட்லேருந்து லைன் இப்படி போகும். ஸோ அதனால் நம்ம ரே வரைகிறது கொஞ்சம் சென்டராக இருந்து வரைவோம். இந்த சென்டராக இப்படி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வழியாக ஃபஸ்ட்டு ஒரு ரே வரைஞ்சிடுங்க. பாயிண்ட் வழியாக ரே வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ரேவுக்கு நேம் கொடுக்குறது நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ நான் இங்கே ஏன்னு கொடுத்துட்றேன். இப்போ நேற்று சொன்னோம் இல்லையா, 60 டிகிரிக்கு வரைகிறதுக்கு காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஏன்ற பாயிண்ட்லேருந்து சம் டிஸ்டன்ஸில் ஒரு ஆர்க் வரைய போகிறீங்க. ஏன்ற இடத்துல நீடில் வச்சுருங்க. சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் வரைஞ்சிடுறீங்க. இப்படி ஆர்க் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த லைனும் இந்த ஆர்க்கும் கட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு பி அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. இப்போ பியில் அகைன் நீடில் வச்சு ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த ஆர்க்கும் இந்த ஆர்க்கும் கட் ஆகிற இடத்துல பாயிண்ட் வச்சு சி அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. இதுதான் 60 டிகிரி நம்ம நேற்று கற்றுக்கிண்டு. இப்போது 120ல் பார்த்தீங்கன்னா 2 60 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு 60 டிகிரி வரைஞ்சிட்டேன் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு மாறாமல் திருப்பி சியில் இருந்து அகைன் அந்த ஆர்க் மேலே இன்னொரு ஆர்க் வரைஞ்சிடுங்க. இப்போது அந்த ஆர்க் ரெண்டும் கட் ஆகிற இடத்துல டி அப்படின்னு நேம் கொடுத்துடுங்க. நேம் கொடுத்துட்டு ஏவும் டியும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ ப்ரொடக்டர் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 120 டிகிரி இருக்கும். இது பாருங்கள், சென்டர் ஆஃப் த ப்ரொடக்டர் ஏவில் வச்சுருக்கேன். பேஸ் லைன் அந்த லைனில் வர மாதிரி 0 டிகிரி வச்சுருக்கேன். பாருங்கள் 120 டிகிரி. ஸோ நான் ப்ரொடக்டரே இல்லாமல் 120 டிகிரி வரைஞ்சாச்சு. ஸோ இது வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் எப்படி வரைஞ்சேன் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுத வேண்டியது தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க் கிடச்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.